ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் அன்பான ஷிரடி சாய்பாபா, அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் பரிபூரண அனுகிரகம், ஆசீர்வாதம் இந்த பதிவை பார்க்கும் சாய் பக்தர்கள் அனைவருக்கும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். பகவான் ஸ்ரீ சத்ய சாய்பாபாவின் தெய்வீக ஆசீர்வாதம். நாம் எவ்வாறு வாழ்க்கையை புனிதமாக்க வேண்டும், அது ஏன் முக்கியம்? பகவான் இன்று அன்போடு அளிக்கும் அற்புதமான உபதேசங்களை கேட்போம். இந்த நாட்களில் காலத்தை புனிதமாக்குவதற்கு பதிலாக மக்கள் அதனை களங்கப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை கவனிக்கலாம். மிகுதியான பேச்சுக்களால் நாம் நேரத்தை வீணடிக்கிறோம். நீங்கள் ரேடியோவை திறந்து அரை மணி நேரம் செய்திகள் அல்லது இசை போன்ற நிகழ்ச்சிகளை கேட்கும்போது சில யூனிட் மின்சாரம் செலவாகிறது. உடலும் ஒரு ரேடியோ பெறுபவர் போன்றது. நாம் பேசுவது, பாடுவது போன்றவை அந்த ரேடியோவில் ஒலிக்கும் இசை போல. இவை அனைத்தும் சக்தியை செலவழிக்கின்றன. நல்ல காரியங்களுக்கு சக்தியை பயன்படுத்துவது சரி. ஆனால் கெட்ட எண்ணங்கள், சொற்கள், செயல்களில் ஈடுபட்டால் நம்முடைய ஆற்றலை வீணடித்து அதனால் ஆபத்தான விளைவுகளையும் சந்திக்க நேரிடுகிறது. எவ்வளவு நன்மை நமக்குள் உறங்கி கிடந்தாலும் நாம் அதை பயன்படுத்துவதில்லை. அதற்கு காரணம் சத்தியம், அன்பு போன்ற குணங்கள் குறைந்து வருவதுதான். சத்தியம், தர்மம் போன்ற உயர்ந்த கொள்கைகளை பின்பற்றுவதன் மூலம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை புனிதமாக்கலாம். மேலும் உங்களுக்கு கிடைத்துள்ள அந்த விலைமதிப்பற்ற ஆற்றலை வீணாக்காமல் காக்கலாம். இக்கொள்கைகளை போதிப்பதற்கு பதிலாக அவற்றை நடைமுறைப்படுத்த வேண்டும். அளவு குவான்டிட்டி, ஆனால் நடைமுறைப்படுத்துவது தரம் குவாலிட்டி. தெய்வீக அருளுரை, ஜூலை 18, 1997. உங்கள் நேரத்தை ஆன்மீக பயிற்சிகளில் பயன்படுத்துவதனால் நீங்கள் ஆன்மீக செல்வத்தை அனுபவிக்க முடியும் என்கிறார் அன்பான பகவான் ஸ்ரீ சத்ய சாய் பாபா. ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம், ஓம் சாய்ராம். ஜெய் சாய்ராம். அல்லாஹ் மாலிக்.